வணக்கம் நண்பர்களே, இது நம்முடைய ஒயர் தமிழ் சேனல். நான் உங்கள் லெனின் துரைராஜ். இன்னைக்கு ஒரு கலந்துரையாடலாட்டும் நிகழ்த்தலாம் அப்படின்றது தான். நம்மோடு தியாகி இப்ராஹிம் ராவுத்தரனுடைய பேரனும் அரசியல் செயல்பாட்டாளருமான அன்பு தோழர் ஷேக் முகமது நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அரசியல், விஜய் அரசியல் கட்சி தொடங்கியது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அதை முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் விவாதிப்போம், பேசுவோம். விஜயுடைய அரசியல் அவருடைய அறிவிப்பு என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வரவேற்கத்தக்கதாக நான் பார்க்குறேன். எந்த அடிப்படையிலாம் நாம ரசிகர் கிடையாது, ரசிகர் மனப்பான்மையிலேருந்து இங்கே பேசலை. விஜயுடைய அரசியல் இப்போ தமிழ்நாட்டில் நடிகர் அரசியல் நிறைய விமர்சிக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய உயரத்துக்கும் போன தமிழ்நாடு அரசியல் இருக்கு. இந்த இடத்துல பல நடிகர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி ஏமாத்துனதும், அரசியலை ஒரு நகைச்சுவை நாடகமாக நடத்தின சமீபத்தில் நடத்தின ஒரு நம்முடைய மையம் தலைவரும் இந்த மாதிரி காலகட்டத்தில் விஜய் பிக் பாஸ்லயே பேசிட்டு இருப்பாங்க. ஆமா, பிக் பாஸ் களத்துல பேச மாட்டாரு, ட்விட்டர்ல மட்டும் இருப்பாரு, களத்துக்கு வர மாட்டாரு. இந்த மாதிரி ட்விட்டர் அரசியல்வாதிகள் மத்தியில நிறைய குழப்பங்கள் தமிழ்நாட்டில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஏறக்குறைய ஒரு 6-7 ஆண்டுகள் கடந்துட்டோம்னு நினைக்கிறேன். குழப்பமான அரசியல் சூழல் நிறைய பேர் மீன் பிடிக்க பார்த்தாங்க. இந்த சூழல்ல விஜய் தன்னுடைய அரசியலை மிக பீக்கான நேரத்துல வந்திருக்காரு. இது சினிமா வட்டாரங்கள்ல நம்ம நிறைய தெரிஞ்ச நண்பர்களோட பேசும்போதும் இல்ல நமக்கு தெரிஞ்ச தகவல் அடிப்பில் பார்க்கும்போது ஒரு உச்சபட்ச இடத்துல இருக்கும்போது நடிகர் கண்டிப்பா அரசியலுக்குள்ள வர்றதுக்கு யோசிப்பாங்க. அந்த இடத்துல தன்னுடைய வருவாயை விட்டுட்டு இங்க அரசியலுக்குள்ள வராரு. அவர் ஒன்றும் வசதியற்றவரும் இல்லை, வருவாயை விடுறதுனால அவருக்கு எந்த பாதிப்பு ஏற்பட போதில்லை. என்னன்னா ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிற நேரத்துல அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. சொன்னபடி அரசியலுடைய அறிவிப்பையும் செஞ்சுட்டாரு. அடுத்து எப்படி வர போறோம், என்ன ப்ரோக்ராம்ஸ்ன்றத தெளிவா அறிக்கை கொடுத்திருக்காரு. குழப்பம் அது இது சொல்லியிருக்காரு ஷேக். இது ஏன்னா மதவாத அரசியல் செய்ய வரல ஒன்று. இன்னொன்று, எல்லோருக்குமான ஒரு அரசியலாக நாங்கள் முன் வைப்போம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற அந்த கேட்டகரிக்குள்ள வந்துடுறாரு. அதே போல பாஜகவை எதிர்க்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டு கூடயே பாஜக காரனே உட்கார வச்சிருக்காரு. இல்ல யார் பாஜக? ஆமாமா, ஒருத்தர் இருக்கிறான், தெரியாதா அவங்களுக்கு? இங்க இருந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு போனது, போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தது. அவர் பேர் என்ன, பிரகாஷ் எம் சாமி அப்படின்ற ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் இருக்கிறார். அவர் தேர்தல் ஆணையம் வரைக்கும் போயிருக்கிறாரு. அவரு பல உதவிகளை செஞ்சிருக்கிறார். அந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு நிறைய அதை ரிஜிஸ்டர் பண்றதுல இருந்து பல வேலைகளை பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாம யார் இவரு அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இவர் தான் விஜயை இயக்குறாரா அப்படின்ட்டு சொல்லி சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு கொண்டு வந்த ஒரு விஷயமும் கூட. நீங்க பாருங்க, எல்லா இடத்திலும் ஒருத்தர் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் காரனுடைய பங்களிப்பு இருக்கு. நீங்க ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் போது அங்க ஆர்எஸ்எஸ் காரனுடைய பங்களிப்பு இருந்துச்சு. நேரடியாக மோடி போயிட்டு பார்த்தாரு, வச்சாரு, எல்லாம் பண்ணாரு. அதே போல இங்கேயும் இந்த ஓட்டை பிரிக்கிறதுக்கான வேலையா இருக்குமான்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இது விஜய் நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு ஜனநாயக நாடு, உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஜனநாயகத்தை நம்பக்கூடிய, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சியை தொடங்கலாம், அரசியலுக்கு வரலாம். அது யாரா, குப்பனா இருக்கலாம், சுப்பனா இருக்கலாம், கோவிந்தனா இருக்கலாம், குப்புசாமியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், வரலாம். விஜய் வர்றதையும் நான் வரவேற்கிறேன். ஆனா என்ன மேட்டர் அப்படின்னா, ஏன் இந்நேரம் வரணும்? இந்த நேரம், அதாவது ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாங்க, பாராளுமன்ற தேர்தல் முக்கியமான கேள்வி. அதாவது இந்த நேரத்துல ஏன் வரணும் அப்படின்றது நான் என்னுடைய பார்வையில் சொல்றேன். நான் தமிழக வெற்றி கழகத்துடைய பார்வையிலேருந்து எனக்கு தெரியாது. ஸோ நம்ம அரசியல் செயற்பாட்டாளரா நம்ம பார்க்க, என்னுடைய பார்வையில் இந்தியா ஒரு மோசமான அரசியல் சூழலுக்குள்ள இந்த தேர்தலுக்கு பின்னாடி போகணும்னு சொல்லிட்டு ஒரு அபிப்பிராயங்கள் எல்லாருடையும் இருக்கு. ஏன் அப்படின்னா நடந்து கொண்டிருக்கிற அரசியல் ஒரு பாசிச அரசியல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து. இன்றைய அரசியல் சூழல் மிக மோசமாக இந்தியாவுடைய அரசியல் மிக மோசமான தன்மையை நோக்கி நான் போயிட்டு இருக்கதா தெரியும். இங்கே இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் செயற்பாட்டாளருக்கும் மக்களுக்கும் கூட தெரியும். இந்த மோசமான அரசியல் சூழலில் தேர்தல் ஆணையங்களே சட்ட திருத்தங்களால் சீர்திருத்தப்படுது. ஒரே நாடு ஒரே தேர்தல், இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தேர்தல் முடிஞ்ச பிறகு எப்படி இந்த தேர்தல் கட்டமைப்புகள்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியலை. என்னுடைய பார்வையில் பார்த்தா 2024 பின்பு தேர்தல் புதுசா புதிய கட்சிகளை யாரும் பதிவு செய்ய முடியுமான்ற கேள்விகள் கூட வாய்ப்புகள். அதை முன்வைச்சு கூட நம்ம இவ்வளவு பேசுறோம். இந்த கட்சியை உருவாக்குற விஜய்க்கு தெரியாதா தேர்தல் சமீபத்தில் 2 மாதங்கள்ல வரப்போகுது.
நம்ம ஏன் கட்சி எல்லாரும் இந்த கேள்வி முன்வைப்பாங்கன்னு கண்டிப்பா தெரியும். இல்ல இது ஓட் ஷஃப்லிங்கா இருக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற நான். அதான் இன்னும் அது ஆழமா நம்ம இப்போ அதை போய் ஆய்வு பண்ணணும்னு சொன்னா ஒரு சில நாள் நம்ம வெயிட் பண்ணி ஆகும். ஏன்னா கொள்கை கோட்பாடுலாம் அறிவிக்க போறாங்க. ஸோ தேர்தல் முடிய போது நமக்கு இதுக்கான விலைகள் நமக்கு தெரியும். இப்ப இருக்க சூழ்நிலையிலிருந்து பார்க்கும்போது என்னுடைய பார்வையில இருந்து 2024 தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் பின்பு வந்து புதிய கட்சிகள் வந்து பதிவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா, இல்ல எந்த மாதிரி அரசியல் சூழல் நடக்க போகுதுன்றது தெரியல. அதை முன்வைச்சு கூட இப்பயே முன்னாடி நம்ம கட்சியை பதிவு செஞ்சிருவோம் அப்படின்னு கூட செஞ்சிருக்கலாம் நான் நினைக்கிறேன். இதை பத்தின முழுமையான விளக்கத்தை வந்து தலைவர், அந்த கட்சியுடைய தலைவர் தான் சொல்லணும். அதாவது இவங்க யார் தலைவராக வர போறாங்க என்ன இப்ப கூட பாருங்க, நீங்க ஓட் எலக்ட்ரோ பாலிட்டிக்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு எலக்ட்ரோ பாலிட்டிக்ஸில் ரொம்ப அதிகமாக தமிழ்நாட்டில் செல்வாக்கு வச்சிருக்கக்கூடிய திமுக, அதிமுக, இந்த 2 கட்சிகளில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நிர்வாகிகள், பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இன்னைக்கு விஜய் மக்கள் இயக்கத்துக்கு போயிட்டான். அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டான். ரொம்ப அதிகமாக போனது யாருன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய கூமுட்டை தம்பிகள் வந்து செதறிட்டாங்க. சீமான் படமும் இருக்கும், அந்த நேரத்தில் விஜயினுடைய கவர் பிக்சரும் இருக்கும். அதிகமாக சீமான் தமிழ் அது இதுன்ட்டு பேசிட்டு இருந்தவன் ஓடி போயிட்டான். அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா நம்ம தோழர் லயலா மணி விசிகாவுக்காக, திருமாவளவனுக்காக, தலித் பாலிடிக்ஸுக்காக கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷ அரசியல் வாழ்க்கையில் இருந்த லயலா மணி இன்னைக்கு செய்தி தொடர்பாளராக ஆயிட்டாங்க. இதில் தமிழக வெற்றி கழகத்தில் விஜயனுடைய கட்சியில் செய்தி தொடர்பாளராக ஆயிட்டாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சியில இருந்தும் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வேணா கொள்கையை வந்து இப்படி அப்படியும் வேணா இருக்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படி கிடையாது, அதிமுக அப்படி கிடையாது, திமுக அப்படி கிடையாது. இந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட அங்கே போகிறாங்க. அப்போது அரசியல் தத்துவார்த்த ரீதியாக மிகவும் பலமாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட அந்த அரசியல் கட்சியில இருந்து கூட நிறைய பேர் வந்து விஜயினுடைய கட்சிக்கு போக ஆரம்பிச்சாங்க. கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இந்த கட்சிகள் இப்ப தத்துவார்த்த கொள்கைப்படி இந்த அரசியல் கட்சிகள் இயங்குதான்னு பார்த்தா மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இல்ல விசிகாவை அப்படி சொல்ல முடியாது. விசிகாவை சொல்லல, இல்ல நீங்க பொதுவாகவே பாருங்களேன். இல்ல அதாவது விஜயுடைய ரசிகர்கள் பல கட்சிகள்ல இருப்பாங்க. பல்வேறு நபர்கள் வந்து பல்வேறு கட்சிகளில் வாய்ப்பு கிடைக்காதவர்கள் வருவாங்க. பல்வேறு சூழ்நிலைகள் வந்து ஒரு கட்சி வந்து பில்டப் ஆகுது. ஆனா இங்க திமுக, அதிமுக அந்த கட்சிகள் எல்லாம் சொல்லும் போது, இப்ப நாம் தமிழர் எடுத்தா கூட நாம் தமிழர்ல புதியவர்கள் வராங்க, அடுத்த 5 ஆண்டுகள்ல அவங்க வெளியேறாங்க, படிச்சு முடிச்சுட்டு போற மாதிரி அவங்க போயிடுறாங்க. அடுத்த பேட்ச் வருது. அவரே என்ன சொல்றாரு, என்னுடைய ஓட்டர்ஸ் எல்லாம் வந்து 8வது படிச்சுட்டு இருக்கான்னு சொல்றாரு. ஸோ இப்படியான நாம் தமிழர் அரசியல் இப்படி இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக நீண்ட ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சு நிறைய அரசியல் மையப்படுத்தப்பட்டிருக்கோம். அதை நம்ம முழுமையாக வந்து திமுக, அதிமுக நம்ம முழுமையாக நிராகரிக்கல. பட் அது கடந்து வந்த பாதையில் ஒரு கட்சி வந்து பல்வேறு சர்க்கிள்களை சந்திச்சிருக்குது. அந்த கட்சிகள் இப்போ இன்னைக்கு உதாரணத்துக்கு போதோம்னா, நம்ம அந்த கட்சியுடைய தொண்டர்கள்ட்ட இப்போ அந்த கட்சியுடைய மாநாடு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா, அங்கே போய் நம்ம ஒரு மைக்கை போட்டு கேட்டோம்னு சொன்னால் அண்ணாவை பற்றி ஒரு நிமிஷம் பேச சொன்னால் யாருக்கும் இங்கே விளக்கம் தெரியாது. உதாரணத்துக்கு பார்த்தா ராஜேந்திர பாலாஜி எனக்கு அம்மா ஜெயலலிதா தான் தெரியும், அண்ணாலாம் தெரியாது சொன்னார். கட்சியின் பேரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ இந்த மாதிரி மோசமான ஒரு சூழல்ல வந்து அரசியல் வந்து மோசமாக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் நான் தமிழ்நாட்டில். அதனால வந்து இவர் வந்தா மாத்திடுவார், அவர் வந்தா மாத்திடுவார் சொல்ல, இங்க அரசியல் மயப்பட வேண்டிய தேவை இருக்குது. விஜய் அந்த நீங்க இப்போ ஒரு பொருளாதாரம் சார்ந்தோ, இல்லை இப்போ இருக்கக்கூடிய ராமர் கோயில் இஷ்யூ, இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் கிரைசஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, இன்னைக்கு இருக்கக்கூடிய உமன் எம்பவர்மெண்ட்டு, இதை சார்ந்து விஜய்க்கு என்ன புரிதல் இருக்கு? அதுதான் நீங்க சினிமாவில் மட்டும் பேசிட்டா போதுமா? இங்க இவங்களுக்குலாம் ஒவ்வொரு தேரி இருக்கு. இப்போ விசிகாக்கு ஒரு தேரி இருக்கு, டிஎம்கேக்கு ஒரு தேரி இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு தேரி இருக்கு. இங்க இதுக்கப்புறம் தான் கட்டமைக்க வேண்டும், தாராளமாக கட்டமைக்கட்டும். ஆனா இதுல இருந்து பல பேர் உடஞ்சிட்டு போயிட்டானே. ஏன்னா 2024 வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் விஜய் வந்து போட்டிடுறதுக்காக கட்சியை தொடங்கலை. 2026 தான் இலக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருக்காரு. இதுக்குள்ள என்னென்னலாம் நடக்கும்? இப்போ அவருடைய ஒரு 3 பக்க ஆதரவு இருக்கும்ல, இல்ல யாருக்கு ஆதரவுன்னு ஒண்ணு இருக்கும்ல. அவர் 3 பக்க அறிக்கை மிக தெளிவா சொல்லியிருக்காரு. அதை நம்ம பார்த்தது நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நான் வந்து இடைப்பட்ட காலத்துல வந்து என்னுடைய ரசிகர்களை அரசியல்படுத்த போறேன், நிர்வாக கட்டமைப்பு செய்ய போறேன், எல்லாமே பேசியிருக்காரு. நிச்சயமா முக்கியமானதை கவனிக்க போனா அரசியல் மயப்படுத்தப்படுன்ற வார்த்தை வந்து மிக கவனிக்க வேண்டிய அரசியல்.
கமலஹாசன் கூட ரஜினிகாந்தோ இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்த. அவன் ரஜினி எல்லாம் அவனெல்லாம் பேசாதீங்க. அவன் நீங்க கமலாச்சி சொன்னதை செஞ்சுட்டா. அப்படி ரஜினி எல்லாம் ஒன்னும் செய்யல. அவர் சங்கின்றதுல ரொம்ப பெருமையா இருக்காரு. அவனை பத்தி ரஜினியை பத்தி பேசாதீங்க. அவன் வேண்டாங்க, அவன் வேண்டாங்க. நம்ம ரஜினியை பத்தி ஏன் பேச வரேன்னு சொன்னா, ரஜினி வந்து ஒரு முக்கியமான நடிகை தமிழ்நாட்டுல. இன்னைக்கும் வந்து ஸ்டார் வேல்யூ ஒரு நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காரு. அந்த ரஜினிக்கே வந்து அரசியல் இங்க கொள்கை என்னன்னு கேட்டா தலை சுத்துது. நிறைய நம்ம பாத்துறோம். ரஜினி ரஜினி வந்து இவ்வளவு மோசமா விமர்சிக்கப்படுவாரான்னு ரஜினியே நினைத்து கூட பாத்துக்க முடியாது. அவ்வளவு மோசமான அரசியல்ல தான் ரஜினியை விமர்சனம் பண்ணாங்க தமிழ்நாட்டுல. விஜய்க்கு வந்து ஒரு வரவேற்பு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ரொம்ப தாமதப்படுத்தல. ஒரு வியாபாரம் ஒரு மிக உயரத்துல இருக்கிற நேரத்துல அரசியலுக்கு வந்திருக்காரு. ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அந்த அறிக்கையில வந்து நம்ம எப்ப ஏன் கட்சி இப்ப நம்ம அறிவிச்சிருக்கோம், இடைப்பட்ட காலத்துல என்ன செய்ய போறோம், நோக்கம் என்ன, இன்னும் கொஞ்சம் சில நாட்கள்ல வந்து கொள்கைகள்லாம் அறிவிக்க போறோம்னு சொல்றாங்க. நமக்கு ஒரு சமீபத்துல மக்கள் நீதி மையம் உருவாக்கப்பட்டது. கொள்கை கேட்டா ஒரு மையம்னு ரொம்ப நாள் போனார். கொள்கை அறிவிக்கிறேன் இந்த தேதி அப்படி எதுவும் சொல்லிட்டு போயிட்டு இருந்தார். அந்த சூழலுக்காக நம்ம பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் வந்து தன்னுடைய கொள்கையை வந்து சில நாட்கள் நாங்கள் வெளியிடுவோம் ஆய்வு பண்ணி அப்படின்னு சொல்றாங்க. சம்பந்தப்பட்ட இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது தோழர் லயலாமணி வந்து நம்ம இங்க வந்து எங்கெந்த ஆட்கள் வராங்க பார்க்கணும். லயலாமணி அரசியல் செயற்பாட்டு ஒரு இல்ல, லயலாமணிக்கான களம் இருக்குல்ல, அது ரொம்ப நீங்க லயலா காலேஜ்ல இருந்து அவருடைய அந்த ஹிஸ்டரி வந்து தொடங்குது. ஆமா, ஒரு மிகப்பெரிய தமிழ்நாடே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு போராட்டத்தை பண்ணிட்டு ரொம்ப பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய ஆளு ஏன் எந்த விதமான கொள்கையை அறிவிக்கல, எந்த விதமான கட்டமைப்புகளையும் அறிவிக்கல, உடனே ஏன் போயிட்டு சேரணும், ஏன் இவ்வளோ அவசரம் எதற்கு அப்படின்றதான் அவர்கிட்ட இருந்த கேள்வி. ஆனா அவருல சப்ஜெக்ட், அவர்கிட்ட இருக்கக்கூடிய கேள்வி இதுதான். அவருடைய நம்பிக்கையா இருக்கலாம். அது நான் இப்ப இந்த லயலாமணியுடைய 29 வயசுல கட்சி ஆரம்பித்தார் திருமாவளவன். 29 வயசு, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 60 தாண்டா. அப்படி இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும்னு ஒரு மிகப்பெரிய படை. நீங்க பாத்தீங்கல்ல, திமுக போட்ட மாநாட்டை விடவும் வெல்லும் சனநாயகம் மாநாடு மிகப்பெரிய வெற்றி. இந்த மாநாடு நீங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய கூட்டம், காசு இல்லாம பணம் இல்லாம சேர்க்கவே முடியாது. அப்படி சேர்த்த ஒரு கூட்டம். விடுதலை சிறுத்தையினுடைய அரசியலை வந்து ரொம்ப சாதாரணமா இட போட முடியாது. மிக துணிச்சலான அரசியல். அந்த இடத்துல இருந்து ஏன் இங்க வரணும் தான் கேட்கிறேன். திருமாவால் பயிற்றுவிக்கப்பட்டு திருமாவால் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கலைஸ் ஆனதுல லயலாமணிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அவரே போயிட்டாப்லையே. அப்போ இங்க என்ன அரசியல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தேவையில்ல. நம்ம பேசிட்டு இருக்கிறது லயலாமணி மட்டும் இல்ல, பல்வேறு நபர்கள் நிறைய பேர் போயிட்டாங்க. கட்சி உருவாகுது. யாரு ஜெகத் ரச்சன், அவர் பேர் என்னது, இன்னொரு ஆக்டிவிஸ்ட் ஒருத்தர், அவரும் போயிட்டாங்க. நிறைய பேர் போயிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் சேருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு கமல் கட்சியிலே நிறைய பேர் போனாங்க. அதிமுகல வந்து முன்னாள் கமிஷனர், சென்னை மாநகர கமிஷனர் போனாரு. அவர் சமீபத்தில் அவருடைய அரசியல் ஒரு விமர்சிக்கப்பட்டது. ஒரு வாட்ஸ்அப்ல வந்து ஒரு மோசமான தகவலை பதிவு செஞ்சார். இந்த மாதிரி நபர்கள்லாம் இருக்கிற காலகட்டத்தில் வந்து லயலாமணி போன்றவர்கள் நிறைய லயலாமணி பல பேர் இருக்காங்க, பல்வேறு தளங்கள்ல இருக்காங்க. அவங்க நிறைய பேர் வந்து இந்த கட்சிகள்ல இணைவாங்க. நாளைக்கு வேற ஒரு நடிகர் வரலாம், வேற ஒரு தலைவர் வரலாம். இது சாதாரண ஒரு கட்சி உருவாகும் போது அந்த கட்சியை நோக்கி பலர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னா, ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய மேல கூடிய ஒரு வெறுப்பு, கோபம், ஒரு நீண்ட காலமா அந்த அரசியல் பயணத்துல வந்து ஏதாவது ஒரு மாற்றம் செய்ய முடியாதா, நடத்த முடியாதான்ற ஒரு நம்பிக்கையில வந்து இந்த மாதிரி கட்சிகள் பில்டப் ஆகும்போது இணைவாங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அரசியல் அற்ற வெறும் ரசிகர்களை வச்சு எந்த கட்சியும் வந்து டெவலப் பண்ண முடியாது. அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது வெளியே இருக்கக்கூடிய அரசியல் செயற்பாட்டாளர்கள், அரசியல் நுணுக்கங்கள், அரசியல் கருத்தியல் தெரிஞ்சவங்க வந்து இந்த கட்சியில பயணிக்கும் போது அந்த கட்சிக்கு வந்து ஒரு அந்த கட்சி வந்து ஒரு சமூக நீதி கோட்பாடு நோக்கி அந்த கட்சி போகிறது நல்லதா அது அவங்களுடைய டிசிஷன். பட் ஆனால் இப்படிப்பட்ட பொலிட்டிக்கலா ஐடியாலஜிக்கலா வந்து டெவலப் ஆகியிருக்கக்கூடிய நபர்கள் அங்கே போறாங்க. நான் என்ன கேட்குறேன், அப்போ இது ஆரோக்கியமான விஷயம் தானே? இல்லை, இது ஆரோக்கியமான விஷயமா இல்லையான்றதை தாண்டி நீங்க, அதாவது எது ஆரோக்கியமான விஷயம், ஏற்கனவே ஒரு களம் இருக்குது, அந்த களத்துல இருந்து மேலே டெவலப் பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கணுமே ஒழிய, இல்லை நான் புதுசாக ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு போய் அந்த இடத்துல விழுறது புத்திசாலித்தனமான்றது என்னுடைய கேள்வி. அடுத்ததுன்னு நான் வரேன். இன்னொன்று என்னன்னா, விஜயினுடைய அரசியல் யாருக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜயினுடைய அரசியல் என்னுடைய பார்வையில் பார்க்கும்போது இங்கே இருக்க எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு எந்தெந்த கட்சிகளுக்கு சிக்கலை ஏற்படுத்தும், எந்தெந்த கட்சிகளில் வந்து எவ்வளோ வாக்குகள் வந்து பிரிக்கப்படும்ன்றத வந்து நம்ம இன்னும் சில நாட்கள் கழிச்சு தான் நம்ம பார்க்க முடியும்.
உதாரணத்துக்கு நாடாளுமன்ற தேர்தல்கள் முடிஞ்ச பிறகு விஜயுடைய பாலிடிக்ஸ் என்ற எந்தெந்த வாக்கு வங்கிகள் சரின்ற அளவு நம்ம அதை தீவிரமாக பார்க்கணும்னா ஏறக்குறைய நாடாளுமன்ற தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம அதை விரிவாக பார்க்க முடியும் நினைக்கிறேன். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு மத்தியில் மறுபடியும் இப்போ இவர் யாருக்கு ஆதரவு கொடுப்பாரு, யாருக்கு ஆதரவு கொடுப்பாரு இந்த தேர்தலில் அதான் அவர் சொல்லியிருக்காரு. அது ஆனால் ஆதரவு கொடுத்தாங்கணும்ல, அது ஏன் அவர் தான் சொல்ற தெளிவாக சொல்லியிருக்காரு 2026 தான் தேர்தலில் இப்போ இருக்கும்ல. இப்போ ரைட், இப்போ என்னன்னா விஜயினுடைய அறிக்கை வந்து ரகசிய கூட்டம் போட்டுருவாங்க. கூட்டம் போட்டு நம்ம இவங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லிடுவாங்க. அவங்க யாருக்காக நிற்பாங்க, நின்னா யாருக்கு நிற்பாங்க? என்னுடைய பார்வையில் வந்து இந்த விஜய் வந்து இந்த தேர்தலில் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு 100% கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஏதோ ஒரு ஆதரவு தெரிவித்தாலும் அவருடைய அரசியல் வந்து பின்னடைவு சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அது நிறைய சிக்கல்கள் இருக்குல்ல. நம்ம ஒரு கட்சியா அது ஏதோ உண்மைதான். கட்சி வராது. இப்போ உதாரணம் அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிச்சா நம்ம இல்ல மத்தியில இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை எதிர்த்து விஜய் அவர்கள் பேசினார் அப்படின்னு சொன்னா நிச்சயமா இங்க அந்த ஓட்டு எங்க போகணும் நல்லாவே தெரியும். அப்ப என்ன ஆகும்னா அவர் தேர்தலை சந்திக்கும் போது இங்க வேற ஒரு அரசியலை கிரியேட் பண்ணுவாங்க. அதுல வந்து விஜய் வந்து ரொம்ப தெளிவான அரசியல தான் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு விஜய் இல்ல எந்த ஒரு தலைவரும் வந்து நிச்சயமா இப்படி ஒரு சூழல்ல புதுசா கட்சியை உருவாக்குறவங்க வந்து கண்டிப்பா இந்த சூழல் யாரையும் ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க, வாய்ப்பும் கிடையாது. ஆனா அவங்க ரசிகர்கள் யாரும் ஓட்டு போட வேணாம்னு சொல்ல, எல்லாரும் ஓட்டு போட போறாங்க. நிச்சயமா தமிழ்நாடு சென்ட்ரிக்கா பாரதிய ஜனதாவுக்கு எதிரான அரசியல் தான் இங்க இருக்க மக்கள் வாக்களிக்க போறாங்க. நமக்கு தெரியும். நாடாளுமன்ற தேர்தல் வந்து யாரோ ஒருத்தர் வந்து இவருக்கு எதிராக ஓட்டு கொடுப்பான்னு சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா வந்து மிக மோசமான தோல்வியை தான் சந்திக்க போகுது. இந்தியா முழுவதும் ஆட்சிக்கு வந்தா கூட தமிழ்நாட்டில் மிக மோசமான தோல்வி தான் சந்திக்க போறாரு. அண்ணாமலை இதோட வீட்டுக்கு போனாலும் வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலைக்கு இதுல முக்கியமான அரசியல் இப்ப நம்ம ஓட்டு பிரிக்கிறதுல வந்து அண்ணாமலையுடைய ரோல் இங்க பேச வேண்டியிருக்கு. ஏன்னா இப்ப அவெல்லாம் அண்ணாமலை கூட இருந்தாலும் அவெல்லாம் இந்த பக்கம் வர்றதுக்கு இல்லை. ஒரு கட்சியை உருவாகும் போது பல்வேறு சிந்தனைகளை வராங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து இருக்கிறவங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இல்ல கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கவங்க எல்லாருமே வந்து முழு கோட்பாடு ரீதியானலாம் கிடையாது. அந்த கட்சியோட கோட்பாடு தான் அங்க இருக்குது. கீழே பார்த்தா அதுக்கு நேர் எதிரான அரசியல் தான் இங்க இருக்குது. அது நிறைய விளக்கமா நம்ம பேசலாம். என்கிட்ட அதுக்கான நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த சூழல் வந்து வெவ்வேறு கட்சியில இருந்து வருவாங்க. ஒவ்வொருத்தரும் இப்ப பாரதிய ஜனதால போய் இணைஞ்சவன் வந்து பல்வேறு காரணங்களை இணைஞ்சிருப்பான். மக்கள் நீதி மையத்தில் போய் இருந்தவன் கமலை பிடிச்சி இணைஞ்சிருப்பான், கமலோட பொலிட்டிக்கல் புரிஞ்சிருப்பான். இல்லை அந்த பகுதியில் ஒருத்தர் வந்து கமல் கட்சியில் இணைஞ்சிருப்பாரு, அவரு கூட இவர் நட்பா இருப்பாரு. இப்போ அரசியல் டைனமிக்ல பார்த்தோன்னா ஒரு கட்சியில் இணையறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஆனா பாரதிய ஜனதால அண்ணாமலையுடைய ரோல் வந்து இந்த தேர்தலில் வந்து இந்த தேர்தலோட அண்ணாமலை ரோல் வந்து முழுமையா முடிஞ்சிரு நான் நினைக்கிறேன். ஏன்னா புதிய வாக்காளர்கள் தான் வந்து அண்ணாமலை நோக்கி போறாரு. புதிய வாக்காளர்கள் ஒன்றும் பெருசா அண்ணாமலைக்கு வாக்களிக்க போறது கிடையாது. அப்படியே அட்லீஸ்ட் அந்த வாக்காளர்கள் வந்து திமுக அண்ணா திமுக தவிர்த்து பாத்தீங்கன்னா நாம் தமிழருக்கு போக முடிய அது ஒரு பெரிய பாஜகவுக்கு புள்ளி சில ஒரு சில ஓட்டு வாய்ப்பு இல்லை, ஒரு சில ஓட்டு போகலாம். அந்த வாக்குகள் கூட இந்த விஜய் பாலிடிக்ஸ் வந்த பிறகு அந்த வாக்குகள் கூட கிடைக்காது. அண்ணாமலையில எனக்கு தெரிஞ்சு 2026 காலகட்டத்தில் வந்து அரசியல் களத்துல இருக்க மாட்டார் நான் நினைக்கிறேன். அதுக்கு ஏன்னா அரசியல் சூழல் வந்து மாறும். உதயநிதி ஸ்டாலின் சீனியர் லீடராக எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார். அப்புறம் சீமானு, இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின், விஜய், இந்த மாதிரி ஒரு முக்கியமான கட்டத்தில் தான் அரசியல் போயிட்டு இருக்கும். அன்புமணி ராமதாஸ், அண்ணாமலை வந்து இந்த 2020 அரசியல் புயலில் வந்து காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோட என்னுடைய கருத்தாக தான் பார்க்குறேன். இப்போ எவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க. ஒருத்தர் சொல்றாரு 10 கோடின்றாரு, ஒருத்தர் 5 கோடின்றா, 5 கோடி 100 கோடின்றாங்க. எத்தனை பேர் தான் வந்து விஜய்க்காக இருப்பாங்க? நான் என்ன கேட்குறேன், இவர்கள்லாம் ரசிகர்களாக இருக்கலாம். இவங்கெல்லாம் மக்கள் தொகை 8 கோடி. ஆமா, நீங்க ஒரு நல்லா பாருங்களேன். எல்லா அரசியல் கட்சி, அதாவது எல்லா நடிகர்கள் பின்னாடியும் வந்து போனாங்க. எம்ஜிஆரை தாண்டி பெருசா வந்து இங்க ரசிகர் பட்டாளத்தை வைத்து அரசியல்ல வந்து ஜெயிச்சது யாரும் கிடையாது. இன்னொன்னு சொல்லணும்னா விஜயகாந்த், 2 பேர் தான். விஜயகாந்த் வந்து சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் வரையும் வந்திருக்காரு. இங்க எம்ஜிஆரையும் விஜயனையும் கம்பேர் அதுலதான் இங்க பிரச்சனை இருக்கு. விஜயகாந்த் களத்துல நின்னாரு. நீங்க அன்னையில இருந்து அவரு எப்படி வந்து அவங்க அப்பா வந்து ஒரு மில்லுல விட்டாரோ, அங்க இருந்து எப்படி சென்னைக்கு வந்தாரோ, அதுல இருந்து அவர் களத்திலேயே டிராவல் ஆயிட்டு இருந்தாலும் விஜய் அப்படி கிடையாது. விஜய் பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன், சில்வர் ஸ்பூன் கூட கிடையாது, கோல்டன் ஸ்பூனோட பிறந்தவர். நீங்க சரி, நான் என்ன கேட்குறேன், விஜய்க்கு டைரக்டாக நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். விஜய்க்கு
அவருடைய ரசிகர்கள் வாக்கு செலுத்துவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு அப்படிலாம் கிடையாது, நான் நம்பல. நான் விஜயுடைய கோட்பாட்டு ரீதியான அரசியல இன்னும் எனக்கு அது என்னன்னு தெரியாது. நான் அதை வந்து இல்லைங்க, அப்படி இல்ல, இன்னும் வெளியில வரல. அதான் இங்க நான் வந்து எந்த இடத்துல இருந்து விஜய் ஆதரிக்கிறேன்னா, ஒரு புதிய நபர் வரதை வந்து தமிழ்நாடு அரசியல வந்து தடுக்கிறத வந்து நான் வந்து எதிர்க்கிறேன். இல்லைங்க, யார் வேணாலும் வரலாங்க. ஏன் எதிர்க்கிறேன் அப்படின்னு பார்த்தா, விஜய் வந்து பாலிடிக்ஸ் வந்து எந்த செயல்பாட்டில் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே 2008 2009 வந்து நாகையில மீனவர்களுக்காக ஒரு பொதுக்கூட்டம், அப்புறம் வந்து அண்ணா ஹசாரே மிக மோசமான அரசியல். ஆனா அன்றைய சூழல வந்து அண்ணா ஹசாரே வந்து அவர் என்ன உள்நோக்கத்தோட செஞ்சாரு நமக்கு தெரியாது. அன்னைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஊழலுக்கு எதிரான ஒரு அரசியல் பேசப்பட்டது. அதில் விஜய் பங்களிப்பு செஞ்சார். நிறைய ஜல்லிக்கட்டு நிறைய விஷயங்கள்ல கருத்து தெரிவிச்சிருக்காரு, பேசியிருக்காரு. ஒரு நடிகரா தன்னோட இடத்துல வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை போட்டிருக்காரு. இதெல்லாம் 1% கூட பத்தாது. விஜய் வந்து நேரடி அரசியலுக்கு வரும்போது நிச்சயமா வந்து தமிழ்நாட்டுடைய முக்கியமான பிரச்சனைகள்ல உறுதியா இருக்கணும். குறிப்பா வந்து இடஒதுக்கீடு, சமூக நீதி, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து விஜய் வந்து ஒரு திட்டவட்டமான ஒரு அறிவிப்பு இருக்கணும். அரசியல் இல்லாம ரஜினியும் விஜயும் ஒண்ணுன்ற நான் ரஜினி விஜய் நம்ம அப்படி நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க விஜய் வந்து ஒரு ரஜினி ரெண்டு அதெல்லாம் தாண்டி அவன் வந்து ஒரு சங்கி, ரஜினி வந்து அவன் வந்து ஒரு சங்கி. நீங்க அரசியலா தான் நீங்க வரணும். நான் அதுக்காக நான் சொல்றேன், இங்க அரசியல்னு வந்தாச்சு, துறையை தாண்டி அரசியல் களத்துக்கு வந்து நம்ம வந்து இறங்கியாச்சு. பத்திரிகையாளர் சந்திப்பை விஜய் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். அவருக்கு பத்திரிகையாளரை எப்படி டீல் பண்ணுன்றதுக்கான மிலிட்டன்சி அவர்கிட்ட இல்லவே இல்லை. அமைதியா இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதை தாண்டி வரணும். அரசியல் சினிமா கட்சி வந்து பேசுறதா, ஆமா, அரசியல் சார்ந்தவர் எதுவும் பத்திரிகை எல்லாம் கொடுக்கல. நீங்க எதுவா இருந்தாலுமே சரி. ரஜினியோட இங்க ரஜினி வந்து முக்கியமான அந்த பத்திரிகையாளர் சந்திப்புன்னு பேசும்போது ரஜினி நீங்க விஜய் ஒரு இடத்துல ஒன்றுபடுத்துறீங்க. இல்லைங்க, அதை போலதான் இவரும் ஒரு ஆளுன்ற. இல்ல இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டியது, ரஜினி வந்து தன்னுடைய கட்சி சார்ந்த பொருளாளர் ஒரு பதவி போடுறாரு. அவர் பாரதிய ஜனதால வந்து வந்துட்டார். அவர் பத்திரிகையாளர் வச்சுட்டு உங்க பேர் என்ன, நீங்க தானே அது. ரஜினியுடைய அரசியல் மிக மோசம். ஒரு கட்சிக்கு உருவாக்க போற உன்னுடைய கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்பாளர் அறிவிக்கும் போது அவர்கிட்ட இவருடைய அந்த பொறுப்பு பேரையும் கேட்கிறாரு. நிச்சயமா விஜயுடைய அரசுலாம் அப்படி இருக்காது. ஆனா விஜயோட ஸ்பீச் எப்படி இருக்கும், அவருடைய கொள்கைகள் எப்படி இருக்கும், அவர் களத்துல எப்படி போய் கமலஹாசன் மாதிரி பிக் பாஸ் ரூம்ல இருக்க போறாரா, இல்ல சாலைகளில் இறங்கி பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டம், போராட்டம், இந்த மாதிரி அரசியல் போறாரா, இதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். விஜய் மட்டும் இல்ல, யார் வேணா தமிழ்நாட்டுக்கு அரசியல் வரலாம். அரசியலுக்கு வரவங்க வந்து நான் ஒரு சாமானியனா அரசியல் செயற்பாளராக வந்து என்னுடைய கோரிக்கை வந்து மக்கள் பிரச்சனையை சாலையில் இறங்கி பேசுங்க. வெறும் வந்து ஊடகங்கள்லையும் வெறும் ட்விட்டர்லையும் இல்லாமல் தினந்தோறும் பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் இன்னைக்கு வெவ்வேறு களங்களில் ஒரு மிக மோசமான அரசியல் சூழப்பட்டிருக்கு. இந்த அரசியல் பற்றிலாம் நீங்கள் அரசியல் இப்போ விஜய் அந்த அறிக்கையில் சொன்ன மாதிரி அவங்களுடைய ரசிகர்களை வந்து அரசியல் மையப்படுத்த போகிறேன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக அது அந்த 2 மாதம் இல்லை, விஜய் வந்து தொடர்ந்து அந்த கட்சி இயங்குறவரை இந்த மாதம் அந்த கட்சிக்கு வந்து கூட்டங்கள் நடத்தி அந்த வரக்கூடிய ரசிகர்கள் வந்து ஒரு சாதாரண ரசிகர்களாக இருப்பாங்க. அவங்கள வந்து எல்லாரையும் அரசியல் படுத்தப்படி இடஒதுக்கீடு என்ன, தமிழ்நாடு சந்தித்த அரசியல் பேசிக்ல இருந்து கத்து தரணும், இவங்களுக்கு எல்லாமே சொல்லணும். அது விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் கூட இன்னைக்கு 18 வயதை கடந்த வந்து ஒரு ஓட்டு போடுறவங்களுக்கு இளைஞர்கள் வந்து புதிய ஓட்டு போட்டுன்னு சொல்றாங்க. ஏன் பழைய ஓட்டு போடணும், அவங்களுக்கு சரியான காரணங்கள் கிடையாது. அவங்களுக்கு அது அந்த அரசியலை சொல்லணும். ஏன் இந்த கட்சிகள்லாம் இவங்க கடந்து வந்த பாதை என்ன, தமிழ்நாடு இந்தியாவுக்கு என்ன மாதிரி அரசியலை வந்து வழிகாட்டி இருக்குது, இந்த மாதிரி கோட்பாடுகள் சார்ந்த விஷயங்களை வந்து விஜய் தன்னுடைய கட்சியுடைய ரசிகர்கள், இப்போ ரசிகர்கள் கிடையாது தொண்டர்கள், அவங்கள வந்து வழிநடத்தி அவங்களுக்கு வந்து மாதம் கூட்டங்கள் நடத்தி அதை வந்து செஞ்சாருன்னா ஒரு தமிழ்நாட்டுடைய அரசியல் வந்து ஆரோக்கியமானதாக இருக்கும். தமிழ்நாட்டுடைய ஆட்சி பிடிக்க போறேன், கப்பு நம்மளது தான் பிக்லே அப்படின்ற மாதிரி சமீபத்தில் பேசுனது இல்லையா, உண்மையிலே அதெல்லாம் அவருக்கு வந்து வெறும் அவர் வந்து வேட்கைன்னு அந்த அறிக்கையில கொடுத்துருக்காரு. உண்மையாவே அது வேட்கையா இருந்து சொன்னா இந்த மாதிரி அடித்தளங்கள்ல கட்சியை உருவாக்கணும், கட்சியினோட நேரடி தொடர்பு இருக்கணும். முக்கியமான சிக்கல் அதுதான். இங்க கட்சியை உருவாக்கிட்டு யாருடைய கையில கொடுத்துட்டு போக கூடாது. கட்சியினுடைய அடிமட்ட தொண்டனு அறிஞர் அண்ணாவுடைய அரசியல் மாதிரி அவர் அந்த கீழ் மட்டத்தில் அரசியல் கட்சியில இந்தியாவிலே வந்து அறிஞர் அண்ணா தான் அந்த ஒரு சிஸ்டத்தை உருவாக்குனது. இந்த வட்ட செயலாளர்கள் இந்த மாதிரி அரசியல்லாம் உருவாக்கி இந்த சைக்கிள் ஓட்டுநர் இவங்கள மாதிரி அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்து நேரடியாக அவங்க பிரச்சனை கீழ்மட்டத்தில் இருந்தால் தானே, வெறும் பண்ணையார் அரசியலாக இல்லாமல் கீழ்மட்ட தொண்டர்களை வந்து சந்திக்கிறது, மக்களை சந்திக்கிறது, தினந்தோறும் அரசியலில் வந்து கரெக்டாக இருக்கும். தினந்தோறும் அரசியல் பேசுங்க, தப்பு ரைட்டு விமர்சனம் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு கோட்பாடுகளை மிக தெளிவாக வகுத்துங்க.
சும்மா வந்து நான் இப்போ சொல்றேன் அப்போ சொல்றேன் மையம் இதெல்லாம் கிடையாது. ஆனா விஜயுடைய என்ட்ரியில வந்து நான் வந்து விஜயுடைய அரசியலை பாராட்டுறதுக்கு வரவேற்க தக்கதுன்னு சொல்றது அவர் கோட்பாடு என்ன நமக்கு தெரியாது. அவர் வந்து வந்ததை எதிர்க்கிறாங்க இல்லையா, மதத்தை வேற சிலர்ல பெரிய எதிர்ப்பு இல்லை, ஒரு சிலர் எதிர்ப்பாங்க இனிமேல் காலத்துல. அந்த இடத்துல ஏன் ஆதரவு தெரியுன்னா, விஜய் வந்து ஓப்பனிங் வந்து அவர் வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் ஒரு தந்தை பெரியாரை வந்து முன்னிலைப்படுத்தியிருக்காரு, பாபா சாஹிப் அம்பேத்கரை சொல்லியிருக்காரு, காமராஜரை சொல்லியிருக்காரு. இந்த எண்ணத்தை இந்த புள்ளியிலேருந்து பார்க்கும்போது விஜயுடைய அரசியல் நிச்சயம் வந்து ஒரு ப்ராக்ரெசிவா இருக்கும், ஒரு சரியான அரசியலா இருக்கும். ஆனா விஜய் எனக்கு இதுல வந்து கொஞ்சம் ஒரே ஒரு நெருடல் இருந்ததுன்னா, தன்னுடைய அறிக்கையில வந்து கீழே வந்து வெறும் விஜய் போட்டிருந்தாரு. அதுல நான் வந்து உடன்பட. ஜோசப் விஜய் தான் சமீப காலமா அந்த எச் ராஜா சம்பவத்துல வந்து ஜோசப் விஜய் தான் பதிவிட்டு இருந்தாரு. நிச்சயமா விஜய் வந்து தன்னுடைய அடையாளம் ஜோசப் விஜயாவே வெளியே வரணும். நாங்க ஜோசப் விஜய், ஜோசப், சண்முகம், அப்துல்லா இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களை பொறுத்தவரைக்கும் நண்பர்கள், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தோழமை இவர்கள் தான். அதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து ராஜாக்கள்லாம் ஒன்றும் சல்லி பைசாக்கு தேர போறது இல்லை. அதனால இந்த மாதிரி ஒரு கட்சி உருவாக்குறது தைரியமா வந்து ஜோசப் விஜயனையும் போட்டு வரணும். அதை நான் விரும்புறேன். ரொம்ப நல்ல விஷயம். நம்ம தொடர்ந்து உரையாடுவோம் தோழர். நன்றி. நன்றி.